டே 8 ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ளே போகலாமா? நேற்று நம்ம ஒரு நண்பர் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது என்னன்னா வந்துட்டு, நான் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், என்னால் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலினியம் டெஸ்ட் கேசஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2 பார்ட் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே யூஸ் கேஸ் தான். ஸோ ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியராக வந்துட்டு ஒரு லாகின் பேஜுக்கு வந்துட்டு நான் வந்து வேலிடேஷன்ஸையும் வந்து ஃபீல்டு வேலிடேஷன்ஸ், இன்கரெக்ட் கிரெடென்ஷியல், சக்ஸஸ்ஃபுல் லாகின் ஆர் இன்கரெக்ட் லாகின் எல்லாத்தையும் வந்துட்டு நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்படி வந்துட்டு எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக எழுதின ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைத்தானில் வந்து ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இது செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் வந்து இந்த ப்ராம்ப்டில் வந்துட்டு ஜாவா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஜாவா பேஸ் பண்ணிய கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஜென்ரேட்டிவ் இப்போ கொடுத்துருக்கிற அவுட்புட்டை வந்து நான் வந்து பேஸ் லைனாக எடுத்துகிட்டு வந்து என்னால் வந்து அடிஷ்னல் வேலிடேஷன்ஸையோ இல்லை அடிஷ்னல் ப்ராம்ப்ஸையோ அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸையோ வந்துட்டு என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மேலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.